ஹலோ மை ஃபேமிலி, நம்ம நீ பார்க்க போட்டு ஹேவன் கவுட்லி மேங்க அவெல்லாம் சீசனால எபிசோட் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்து இந்த வீடியோங்க அப்புறம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சரியான சம்பவம் இருக்கு, நீ மறக்காம ஸ்கிப் பண்ண பார்த்துங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணால் டேரக்டாக எடுக்க போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட் நம்ம லாஸ்ட் சியாவோ நம்ம ஹீரோ டிக்கெட்டை பற்றி திட்டிட்டு பஞ்சமா இருக்கு. ஹீரோ கிட்ட மாதிரி கேட்டப்ப ஹீரோவும் என்ன நீ தான் மன்னிக்கிறீங்க, ஏன்னா நான் தான் என் ஃப்ரெண்டு கூட போனேன் அப்படி உங்களுக்கு சொல்லவே சொல்ல ஹீரோ பண்ண இருக்கு. அவங்களும் நானும் தப்பு பண்ணேன், ஆனா அவன் மன்னிப்பு கேட்டேன் சொல்லி ஜென்யூன் எவ்வளோ ஜென்டிலான நல்ல ஒரு சொல்லி அவங்களும் நினைச்சிக்கப்படி பாயிண்ட் எல்லாம் பெருசாக போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நல்ல வேலை இந்த மட்டும் அத்தனை விளையாடக்கூடாது சொல்லி நம்ம ஹீரோவும் மனசில் நினைச்சுக்கிட்டே நான் நிறைய பணம் கூட பாண்டிங் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் சில பேர் நான் சில பயன்பாட்டுக்காக வச்சிருக்கேன், சில பேர்ட்ட நான் ரிலேஷன்ஷிப்புக்காக வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம பாயிண்ட்டை குறையவும் பார்த்துக்கணும் சொல்லி நம்ம ஹீரோவும் எல்லா பசங்க கணக்கு என்னன்னா ஒரு 1000 உருவாக்குறேன். ஆனா இப்ப எனக்கு சொல்லும் 1000 சொல்லும் ஹீரோவும் சிரிச்சிருக்க போறேன். அப்படி இப்படி ரெண்டு போனோம்னா திரும்ப டெங்கு வந்து பேஸ்கெட் பால் போறோம். அது மட்டும் இல்லாம பேஸ்கெட் பால் அவங்க பைஸ்டாண்டர் கிங்னு கூப்பிடுறாங்க சொல்லி என்ன பண்ணுவோம் பேஸ்கெட் பால் கேட்ட நம்ம ஹீரோவும் என்னடே சீனியர் பைஸ்டாண்டர் கிங்கா, சரி நாம என்ன பார்க்கணும் சொல்லி ஹீரோ கிளம்பி போய் ஸ்டேடியத்தை காமிச்சேன். எல்லாம் கும்பலா நின்று பார்த்தேன். ஹீரோ என்னடா இவ்வளவு கும்பலா இருக்கு, சீனியர் பெரிய பொண்ணுங்க ஃபேன் அதிகமா இருப்பாங்க சொல்லி ஹீரோ நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு அப்புறம் லில்லி சட்டங்க வந்துடுறாங்க. அப்படி லில்லி ஹீரோ பார்த்தா டக்குனு ஓடி போயிட்டு நீங்க பேஸ்கெட் பால் பார்க்க வந்து சொல்றேன் ஹீரோ அவன் சொல்லிட்டு பார்க்க போய் பின்னாடி இன்னும் கை யாரும் பார்த்தா நம்ம மொட்டை கேர்ள் ஃப்ரெண்டான அவங்களும் வந்து ஹீரோ கிட்ட நீ உங்களுக்கு பேஸ்கெட் பால் பிடிக்குமா சொல்லி ஹீரோ கேட்க அப்படிலாம் என்ன சொல்ல ஹீரோ சொல்றேன். அப்படி அதை பார்த்த பொண்ணு பசங்களாம் எங்க பற்றியா 3 அடுக்கான பொண்ணுங்க ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி அவங்க பேசிருக்க போறீங்க. பின்னாடி என்ன பெங்ஸுவா யூக்கியும் வர அவரை பார்த்து அவங்கள சாக்காவ அவங்களும் இந்த மாதிரி பொண்ணுங்களை பற்றி பேசுவாங்க பிடிக்காது சொல்லி அவங்க வந்துட்டு அப்படியே நம்ம யூக்கியும் நம்ம மேட்சை பக்கம் வந்துருக்காங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு நம்ம யூக்கியும் பெங்ஸு இவ்வளோ ஊட்டியோட நம்ம சீனியர் நம்ம சின்ன பொண்ணை பார்த்துட்டு அதுக்காக அவரும் என்னடா இவங்கிட்ட இவ்வளோ பொண்ணு இருக்கான்னு சொல்லி அவரும் பார்த்துருக்க போறீங்க. நம்ம யூகி வந்துருப்ப நம்ம சீனியரும் நான் எப்படியாச்சும் இந்த டீச் யூகி இம்ப்ரெஸ் பண்ணும். நம்ம என்னன்னா பியானோ தோட்டு போயிட்டாலும் கூட எனக்குன்னு இருக்கிற பெஸ்கெட் பண்ண ஹீரோ நோக்கியா பால் தூக்கி போட ஹீரோ டக்குன்னு கேட்சி பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் இதை பார்த்தா நீ தெரியாம போட்டோம்னு தெரியல, நீ வேணையை போட்டுக்கீங்க இந்த பியானோ தோட்டு பண்ணக்கா நம்ம ஹீரோ சொல்ல என்னாலே அடுக்க என்ன நாளைக்கு ரிவெஞ்ச் ஜெயிக்க போறேன் முடிஞ்சா என்ன விளையாண்டு ஜெயிச்சு சொல்லி நம்ம சீனியர் நம்ம ஹீரோ விளையாட கூப்பிட நம்ம ஹீரோ பால் பிடிச்சி தூக்கி போட்டு நான் விளையாட சொல்லப்படியே நம்ம சீனியரும் சில நூபிடான்னு சொல்லி பாலை பிடிக்க போறேன். பாலை சேர்ந்து சீனியர் பின்னாடி போயிடாரு. அதை பார்த்து அதுக்கையும் என்ன ஒரு பெஸ்ட் டீம் கேப்டன்லாம் கூட நம்ம சின்ன போட்டு பாலை பிடிக்க முடியாது சொல்ல போய் நம்ம பெங்ஸுவையும் அது மட்டும் இல்லாம இது எல்லா பசங்க சண்டை போட முடியாது சொல்ல போய் நம்ம கேப்டன் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம சீனியர் எல்லாத்துக்கும் வர போய் சீனியரும் இவன் பார்க்க போற ஒல்லியெல்லாம் தெரியாதுனா எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி நினைச்சிருப்பேன். ஹீரோவும் நம்ம ஏன் 1vs1 போடாம 5vs5 போனா ஹீரோ கேட்க போய் சீனியரும் 5vs5 இங்க இருக்க ரெஃப்ரி இங்க இருக்க பிளேயர்ஸ் பாலு கூட ஏன் பக்கம்டா இந்தாட்டி இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன் சின்னுவன் தோக்க விரையான்னு சொல்லி சீனியர் சொல்றாரு. அப்படி மேட்ச் ஆரம்பிச்சுட்டு நம்ம சீனியரும் மனசுக்குள்ள சின்னுவன் தோக்கடிச்சு யூகே பேச்சு இம்ப்ரெஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு விளையாட போய் எல்லாம் ஹீரோ சுட்டு போட்டாங்க. ஹீரோவும் ஏன்னா சீனியர் தெரியும் நினைச்சிங்களேன் இங்க இருக்க எல்லாம் உங்க ஆளுங்க சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டம் 30 பாஸ்கெட் பாலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோவும் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம சீனியர் போற அந்த பாலை பிளாக் பண்ணிட்டு அதை பட்டெல்லாம் சாக்காயிடுறாங்க. பாஸ்கெட் பால் டீம் கேப்டனையும் பிளாக் பண்ணிட்டான்னு சொல்லிலாம் 6 பேருக்கு அது மட்டும் பிளேயர் சொல்லி அவன் போனா பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பீடா போனான்னு என் கண்ணுக்கு எதாவது சொல்லி முடிச்சிருக்க அப்புறம் நம்ம சீனியர் நடக்க வாய்ப்பு நிச்சயமா கனவுறாங்க சொல்லி நினைச்சிருக்க அப்புறம் ஹீரோ என்ன சீனியர் ஆரம்பிக்கலாமா சொல்லப்படி பின்னாடி ரெஃப்ரி விசிலிக்காரு ஃபோன் ஃப்ரீ இதெல்லாம் ஃபவுலே இல்லை ஏன்டா என்கிட்டயே சீட் பண்ணியா சொல்லி நம்ம ஹீரோ கண்டிப்பா அப்புறம் நம்ம சீனியர் மனசுக்குள்ள பாஸ்கெட் பால் டேலண்ட் பட்டாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு தெரியாது இந்த ரெஃப்ரி ஆள்டா அவன் நீ பால போறப்ப அவர் ஃபோன் ஃப்ரீ விசில் அடிச்சிருவாரு. இது எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் எழுதப்படுற ரூல் தான் சின்ன ஹீரோ நம்ம சீனியர் ஹீரோ பட சொல்ல அதாவது எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் தெரியும் பணக்காரங்க மக்கள் எல்லாம் சாட்டுமா இருக்கணும். அங்கே பசங்களை பார்த்தோன்னே இது ஃபோன் இல்லையே அவங்க தப்பா சொல்றாங்க இந்த ஸ்கூலை இப்படி போல எல்லாத்தையும் ஆமாட்டாங்க சொல்லி அவங்களும் இந்த ஸ்கூலை பற்றி தப்பு பேசப்படும் பார்த்த ஹீரோவும் சீனியர் நீங்க ரொம்ப கோவப்பட்டுட்டீங்க, நீங்க பண்ண சீட்டிங்கால இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கே கேவலமாயிடுச்சு, நான் அவங்க தோக்கடிக்க மாட்டேன் நம்ம ஹீரோ ரொம்ப கோவம் வரேன். அதுக்கப்புறம் ஹீரோ மேட்ச் ஆரம்பிச்சு டக்குனு போயிட்டு பால் உள்ள போட்டுறேன். அதை பற்றி எல்லாம் சாக்காம நம்ம ஹீரோ ஏன்னா உங்க டிஃபரன்ஸ் பண்ணிட்டீங்களா ஏன்னா நீங்க என்ன பறக்க பார்த்திருக்கேன் சொல்லி எல்லாம் திட்டிட்டு நம்ம ஹீரோ எல்லாம் சுட்டு போற அடுத்த மேட்ச்ல நம்ம ஹீரோ அப்படியும் ஜம்பை போட்டு உள்ள போட்டுறான். அதை பார்த்து எல்லாமே சாக்க இந்த மட்டும் என்ன கூட விளையாட முடியாது, இதுக்காக அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் சொல்லி யோசிச்சிருக்க போய் நம்ம ரெஃபிக்கு ஃபிளாஷ் பேக் சின்ன வயசாண்டப்ப அவர் சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து ரெஃபி அவன் கேமுக்கு நடுவ மாட்டோம் அவர் இன்னைக்கு விசில கரெக்டாக தெளிக்கணும் அப்படி அடிச்சா கேம் நியாயமா போகும் அவரோட ரெஃபி அடிக்க விசில நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட டீச்சர் ரெஃப்ரிக்கு சொல்ல ஞாபகம் அளவுக்கு பசங்களுக்கும் அவரோட கோச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு மேட்ச் நம்ம டோக்கன் வச்சுக்கணும்ல அது விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் உங்க கையில் தான் இருக்கு, உங்க அவுட் புட்டிங் எவ்வளவு போறீங்களோ அதை பொறுத்துருக்கேன் வெற்றியோ தோல்வியோ உங்க கையில் தான் இருக்கு சொல்லி சொன்னா பார்த்தா பசங்களும் எல்லாம் அழுதுருக்க அவங்களாம் நான் நிச்சயமா சின்ன அளவுக்கு நாங்களா இல்லை நாங்க இதுக்கு அடிமட்டம் சொல்லி அவங்க வந்துட்டு அப்புறம் ஹீரோ எதுக்கு தேவை வந்துட்டு ஹீரோ போய் முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நிக்க சுற்றி எல்லாம் ஹீரோ லோன் போட்டாங்க இன்னமும் விளையாட போறாங்க சொல்லி எல்லாம் பார்க்க போறியே அங்கிட்டவங்களா நீங்க ஜெயிக்கும் சொல்லி சின்ன மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு யூகே உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சொல்ல போறியே என்ன பெட்டிங் வச்சு சீனை கட்டிட்டு இருக்காரு. அதுவே நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால்ல போட போறியே சீனியர் நீங்க பேஸ்கெட் பால் ரொம்ப
கேவலப்படுத்திட்டீங்க. அதுக்காக நான் இந்த மேட்ச் ஜெயிக்க போறேன்னு சொல்லி ஹீரோ ஓடி வர பார்த்து சீனியரும் நானும் தோக்கல, அப்ப நான் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சீனியர் ஹீரோவை தடுத்துட்டு ஒரு கேம் நம்ம சீட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லி சீனியர் ஹீரோவை நெஞ்சில் அடிக்கிறேன். ஆனா சீனோ கையில உடஞ்சு போயிரு. அதுவும் சீனோ என் கை உடஞ்சு போய் சாவு கீழே படுத்துட்டேன். ஹீரோ பாலை போட்டு ஜெயிச்சு நான் பாட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையும் பாயிண்ட் ஏற நம்ம ஹீரோ நீங்க பாஸ்கெட் பால் டீமோட கேப்டனா உங்க லைக்கல அதோட உங்க கூட நான் விளையாண்டுருக்கேன் எனக்கு கேவலமா இருக்கு ஃபிலிம் ஹீரோ சொல்லிட்டு போறப்ப சீனியோ இண்டிக்கா நீ இன்னைக்காச்சும் கவலைப்பட சின்ன ஃபிலிம் சீனியர் கட்டுறாரு. அங்கே பொண்ணுங்க நம்ம ஹீரோ கூட பேசியிருக்கா போய் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃபேனான அந்த பிளாக் ஹேர் பொண்ணும் நம்ம ஹீரோ தனியாக எடுத்துட்டு வந்து கொடுத்தா எல்லா பொண்ணும் தனியாக நின்றுருக்காங்க 4 பொண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்கே போனாலும் பார்த்தா ஹீரோ போய் ஓடி வந்து ஹாஸ்டல் ரூமுக்கே வந்துடுறேன். ஹீரோவும் நல்ல வேலை நான் அங்கேருந்து தண்ணி பிரச்சனை வந்துருக்கும் சொல்லி ஹீரோவும் ஓச்சிருக்க போய் அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ குளிச்சிடுறாங்க. ஏன்னா பாஸ்கெட் பால் இருந்தாலும் நம்ம ஹீரோ வேர்த்து கொட்டிடுச்சு. நம்ம ஹீரோ குளிச்சு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஒரு வெல்த்தியான குரூப்ல இருந்து ஒரு மெஜர் ஹீரோ என்ன ஃப்ரீ ஓன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன வேணும் சரி கேட்க அவரும் உங்களுக்கு வைஃப் வேணும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்னடா வைஃப் வேணும் கேட்குறீங்க ஹீரோ சக்காவில் இந்த எபிசோட் எண்டு கார போடலாம். அடுத்த எபிசோட் வெயிட் பண்ண போகிறேன். நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹீரோ நம்ம எண்டு கார போடலாம். அடுத்த எபிசோட் வேற எல்லாம் வெயிட் பண்ண போகிறேன். அதோட அடுத்த எபிசோட் ஒரு பொண்ணு என்ட்ரி இருக்கு. அது மட்டும் உங்க டைம் எப்படின்னா வளம் பேசி வீணாக்காம விட்டுரும். உங்களை ரெண்டு பெரிய பெருனா உங்க விஹெச் நீங்க மட்டும் விஹெச் 5 அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.